ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு தி நியூ வீடியோ. இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா மாட்டுப்பொங்கல் ஸ்பெஷல்னாலே எங்கள் வீட்டில் எப்பவுமே நான்வெஜ் தான் செய்வோம். அந்த நான்வெஜ் வந்து நாங்கள் எங்கள் ஸ்டைலில் பண்ணலான்ட்டு பிரியாணி செய்யலான்னு இருக்கோம். பிரியாணி அண்ட் க்ரீன் சிக்கன். சரி, ஃபஸ்ட்டு பிரியாணி அண்ட் க்ரீன் சிக்கன் செய்யறதுக்காக என்ன வேணும், வெஜிடபிள்ஸ் அண்ட் சிக்கன்லாம் வாங்கலான்ட்டு பர்ச்சேசிங் ஆரம்பிக்கலான்னு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து பார்க்குறப்ப தான் ஒரு சில மாடுங்கள்லாம் பார்த்தோம். அந்த ஒரு சில மாடுங்களை பார்த்தா பூமும் மாடு பார்த்தோம். ஏன்னா மாட்டுப்பொங்கல்னாலே மாட்டுக்கு அழகாக டெக்கரேஷன்லாம் பண்ணி வெளியே கூப்பிட்டு வருவாங்க. அப்புறம் சமைக்கிற பொருள்லாம் வாங்கியாச்சு. ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போயிட்டு குக்கிங் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். கமான். நாங்க மெயின் டிஷ்ஷா என்ன பண்ண போறோம்னா சிக்கன் பிரியாணி. அது வந்து 1.5 கிலோல பண்றோம். ஸோ அதுக்காக 13 வெங்காயம், ஒரு 10 தக்காளி, இது கூடவே வந்து ஒரு கட்டு புதினா, அதுக்கப்புறம் வந்து ஒரு கட்டு கொத்தமல்லி எடுத்துக்கலாம். ஹாய். வெங்காயம் ஒரு ஆரம்பிச்சிட்டோம். என் பொண்டாட்டிங்க ரெஸ்ட்டு கொடுத்துட்டோன்னா பிரியாணி செய்ய போகிறது அவள் தான் இல்லை, அதனால் போனால் போட்டோம். ஏய் இங்கே வாமா, உன்ட்டு என்ன சொன்னேன், எடுத்து தானே உள்ள சொன்ன முடியா, ஒத்து வா 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 இறங்கு, எத்து உள்ளதானே கொஸ்டன், எத்து உள்ள வை, எத்த உள்ள வை, உள்ள எத்து வச்சிட்டா போ, தூக்கு போதும் போதும், ஒன்னு என்ன தின்போ போ போ, பாயம் புத்தியா வளர்க்கணும். இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. இது யாரப்பா, எடு அது வேணும் எனக்கு, வாஷ் பண்ணணும். போ போ உட்கார் போ. இப்போ வந்து வெங்காயம் தக்காளி ரெண்டுமே வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா வெங்காயத்து இது மாதிரி நைஸாக வந்துட்டு நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளி சேம் அந்த மாதிரி தான் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அப்பா வித்து பார்க்குறியா, பண்ணு பண்ணு பண்ணு. இல்லை 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 திருப்பி ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஹேய் எப்படி வீடு எதுக்குதியா, வீடு எதுக்குதியா மாமா, வீடு எதுக்குதியோ. ஓகேவாமா, ஓகேவா, டன் சொல்லு அம்மா, தாரு டன். ஏய் இது வேற தாரிகா டன் போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கல, வேற பாரு. நம்ம பிரியாணி செய்யறதுக்கான இன்கிரிடியன்ட்ஸ் எடுத்தாச்சு. வெங்காயத்தை நல்லா குட்டி சாப் பண்ணோம். மொத்தம் 13 வெங்காயம். கரெக்டுங்களா, கரெக்ட். 13 வெங்காயம், 10 தக்காளி, அப்புறம் 10 பச்சை மிளகா அப்படியே கிராஸாக வெட்டி வச்சாச்சு. அடுத்தது என்ன பண்ணோம், ஒரு கட்டு புதினா, அதுக்கு மாதிரி ஒரு கட்டு கொத்தமல்லி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு தேவையான அளவு, அவ்வளோதான். எல்லாமே கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம பிரியாணி செய்ய போகிற ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். டேய் ஒழுங்கா வைடா. நல்லா இந்த டபரா சூடானதுக்கப்புறம் ஆயில் ஊற்றிடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ சூடாகிறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணணும். நல்லா சூடானதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா எண்ணெய் ஊற்றுறோம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் கூட சேர்த்து ஒரு கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். எத்தனை ஸ்பூன் நெய்? ஒரு 4 ஸ்பூன் போடலாம். இப்போ ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த பட்டை, லவங்கம், அந்த பே லீவ்ஸ் அது எல்லாமே வந்து நம்ம போட்டுடலாம். போட்டுரு, அதில் ஃபுல்லாக போட்டுரு. ஏலக்காய் வந்து நாங்கள் ஃபுல்லாக போடாமல் நல்லா பவுட்ரு பண்ணி போடுறோம். பிகாஸ் ஃபுல்லாக போட்டால் அது சாப்பிடும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டுருவோம். ஸோ பவுடராக போட்டால் அது வந்துட்டு டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் வந்து எடுத்து போட மாட்டோம்ல, அதனால வந்து பவுட்ரு பண்ணி போட்டுட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா பச்சை மிளகா. கையில் பிடிக்குது, கட்டுற கையில் பிடிக்குது. இது பச்சை மிளகா போட்டாச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து பச்சை மிளகா கொஞ்சம் வதங்கி கிடைச்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ வந்து வெங்காயத்துக்கு கூடவே கொஞ்சமாக உப்பும் அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு சீக்கிரமாகவே வெங்காயம் வதங்கி கிடைக்கும்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி கிடைச்சிச்சு. இப்படி நல்லா வதங்கி கிடைக்கிறதுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம வெங்காயம் வதங்கினோன்னு என்ன போட போறோம்னா தக்காளி. இப்போ வந்து இந்த தக்காளியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அப்போ தான் வந்து நல்லா வெந்து கொஞ்சம் உடஞ்சி கிடைக்கும் தக்காளி. அண்ட் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்பப்போ எடுத்து இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க, இல்லைன்னா வந்து அடி பிடிச்சிடும். புதினா போட்டுடலாம். நல்லா வதங்கிடுச்சு தக்காளி. ஸோ அதுக்கப்புறம் நம்ம புதினா போடுறோம். அப்புறம் தென் அதுக்கப்புறம் கொத்தமல்லி. இப்போ இந்த கொத்தமல்லி புதினா இதோடைய வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்படி இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். இதோடைய பச்சை வாசனையும் போகணும், அதனால தான். ஸோ இது கூடவே சேர்த்து நம்ம கொஞ்சமாக தயிர் அண்ட் லெமன் ஆட் பண்ண போகிறோம். 1 லெமன் எடுத்துக்கிறேன். லெமன் கொடுத்தா நான் சீடு வந்து அதுலேருந்து எடுத்துக்கிறேன். தயிர் ஆட் பண்ணுறேன். அண்ட் கொஞ்சம் தயிர். அதை நன்றாக இப்படி கிளறி விட வேண்டும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு இருக்கும்போது அதில் இருக்க ஆயிலில் நல்லா பிரிஞ்சு வர்றது பார்க்க முடியும். தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு வதங்கி இந்த எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மசாலாஸ் வந்து நம்ம ஆட் பண்ணணும். இது வந்து கரம் மசாலா. ஸோ கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எப்பவும் பிரியாணி செய்யும்போது ரெடிமேடாக கிடைக்கிற பிரியாணி மசாலாஸ் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். வீட்டில் இருக்க மிளகாத்தூள் அந்த மாதிரி வச்சு தான் பண்ணுவோம். வெறும் மிளகாத்தூள் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன், அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் வந்துட்டு ஒரு 4 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே வந்துட்டு போட்டுடுறேன். இப்போ இந்த மசாலா வந்துட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா இப்படி வதக்கி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க சிக்கனை இது கூட ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து வெங்காயம் வதக்கும் போது நம்ம கொஞ்சம் போட்டோம். இப்போது நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து நல்லா கறி போடும்போது நல்லா உப்பெல்லாம் அதுலேயே வந்து மசாலா உப்பெல்லாம் பிடிச்சி ரொம்ப நல்லா டேஸ்டியாக வரும். அதனால் இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா நம்ம சிக்கன் ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து நாங்கள் 1.5 கிலோ அரிசிக்கு 1.25 கிலோ சிக்கன் எடுத்துக்கிறோம். பிரியாணி பண்றதுக்கு ஹைலைட்டே இந்த சத்தம் தாண்டா. இப்போ வந்து இந்த சிக்கனை மசாலையை நல்லா இப்படி கிளறி விட்டுடலாம். அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் நேரம் மூடி போட்டுக்கலாம். மூடி போடும்போது தான் கொஞ்சம் சிக்கன் நல்லாவே அந்த ஆவியில் வெந்து கிடைக்கும். அண்ட் மசாலாவும் நல்லா இறங்கி இருக்கும். பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து நல்லா வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். 1.5 கிலோ அரிசி எடுத்துருக்கோம். இந்த அரிசி வந்து ஒரு 1/2 hour நாங்கள் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணுறோம். அரிசி எல்லாமே போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். தண்ணி வந்து நாங்கள் எந்த அளவுக்கு ஆட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா இந்த அரிசி அப்புறம் வந்துட்டு இந்த சிக்கன் ரெண்டுமே வந்து நல்லா மூழ்கி நிற்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிடுவோம். நார்மலாக எல்லாருமே வந்து டம்ளர் கணக்கில் தான் தண்ணி ஆட் பண்ணுவாங்க. பட் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணும்போது தான் கரெக்டாக வரும். ஸோ வந்து என்ன பண்ணுவோன்னா அந்த சிக்கன் அண்டு அந்த ரைஸ் ரெண்டுமே வந்து நல்லா மூழ்கி நிற்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிடுவோம். தண்ணி ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணுறோம். உப்பு ஆட் பண்ணிட்டு அதை நல்லா வந்து லேசாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சம் ஆட் பண்ணோம். அதுக்கப்புறம் மசாலா கூட கொஞ்சம் ஆட் பண்ணோம். அண்ட் இப்பவும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். வந்து ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு கொதி வந்து கொஞ்சமாக அதை எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உப்பு வந்து லேட்டாக கரிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து ரைஸில் நல்லா வந்து வெந்து வரும்போது உப்பு கரெக்டாக இருக்கும். கரிக்கிற மாதிரி இல்லைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போவே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து தம் போடுற ப்ராசஸ் தான். தம் போடுறதுக்கு வீட்டில் ஒரு தோசைகள் இருந்துச்சு. எப்போவுமே பிரியாணி செய்யும்போது இதில் தான் தம் போடுவோம். இப்போ இதுக்கு மேலே வந்து எதனா ஒரு வெயிட்டான பொருளோ இல்லை இந்த மாதிரி பாத்திரத்தில் தண்ணி நிரப்பியோ வச்சுருங்க. ஸோ பிரியாணி தம் போட்டிருக்கோம். அது ரெடி ஆகிறதுக்கு எப்படி ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆகும். அந்த கேப்பில் என்ன பண்ண போகிறோம்னா க்ரீன் சிக்கன் எங்களுடைய ஸ்டைலில் க்ரீன் சிக்கன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னா முதல்ல கொத்தமல்லி, அதுக்கப்புறம் வந்து புதினா, அப்புறம் நான் ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன், கொஞ்சம் கறிவேப்பிலை, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது கூடவே இன்னும் கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணுவேன். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். முதல்ல வந்து இது எல்லாத்தையும் வந்துட்டு மிக்சியில் போட்டு நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க. ஸோ எல்லாம் நம்ம போட்டுடலாம்.
இது கூடவே கொஞ்சோண்டு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். இப்போ இந்த அரைச்ச பேஸ்ட்டை சிக்கனில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா கொஞ்சமாக மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெப்பர், இதெல்லாம் போட்டு எகைன் வந்து நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறேன், அப்போ தான் கொஞ்சம் கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும் சிக்கன். அதனால் இதை வந்துட்டு ஒரு 10 to 15 minutes ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணலாம். இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் சிக்கன் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோன்னா அவ்வளோதான், க்ரீன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் சைடு வந்து க்ரீன் சிக்கனும் ரெடியாகி முடிஞ்சிச்சு, இன்னொரு பக்கம் நான் தம் போட்டு வச்ச பிரியாணியும் ரெடியாகி வந்துச்சு சூப்பராக. இப்போ ரெடியாகி வந்த பிரியாணியில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சமாக அப்படியே வந்து மேலாப்பில் நெய்யை ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சு. 5 minutes மூடி வச்சுட்டு எடுத்தால் போதும், அப்போ தான் பிரியாணி ஃப்ளேவர் உங்களுக்கு இன்னுமே நல்லாயிருக்கும். எடுத்தோம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கா? அப்போ ரிஷிகா எப்படி இருக்கு பிரியாணி? செம்மையா இருக்கு. எது செம்மையா இருக்கு? எல்லாமே செம்மையா இருக்கு. ஒன்னொன்னா சொல்லு, என்னதுன்னு? ஆம்லேட், சிக்கன், கிரீன் சிக்கன், தயிர், ஸ்வீட். பிரியாணி சொல்லவே இல்லை மெயினா. அவ்வளோ அருமையாக செஞ்சுக்கிறேன் பொண்டாட்டி பிரியாணி. எனக்கு பிரியாணி மட்டும் இல்லை, ஆம்லேட்டு, க்ரீன் சிக்கன் சூப்பராக இருந்துச்சு. மாட்டுப்பொங்கலுக்கான கலை இப்படி முடிய போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். ஸோ மறக்காமல் உடனே போய் லைக் பண்ணிவிடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலை. பாய்.